கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. சிஸ்டத்துக்கு போகக்கூடிய ஒரு ஒயரில் மட்டும் நெட் ஒர்க் ஆகல அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. அங்கே போய் நான் செக் பண்ணியிருந்தேன். அந்த ஒயர் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்படியே லூஸில போட்டுருக்காங்க. ஒரு 10 மீட்டர் கிட்ட இருக்குது அந்த ஒயரு. அந்த ஒயர் செக் பண்ணி பார்த்ததுல பார்த்தீங்கன்னா, நடுவுல ஒரு இடத்துல டேமேஜ் எலி ஏதோ கடிச்சிட்டுருக்கு அந்த ஒயரு. அதனால கனெக்ட் பண்ணா நெட்டு வரல. சரின்னு அந்த கஸ்டமர் எடுத்து அந்த ஒயர காமிச்சு, "இந்த மாரி டேமேஜ் ஆயிருக்கு. கட் பண்ணி வேணா கிளிப் அடிச்சு தரேன்னு" சொல்லியிருந்தேன். கட் பண்ணா லென்த்து சின்னதாயிடும். எனக்கு வந்து ஒரு 10, 12 மீட்டர் கிட்ட வரா மாரி ஒயர் வாங்கி, அது 2 சைடு எண்டு கிளிப் அடிச்சு குடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு கஸ்டமரு. "ஏன் சார் இந்த ஒயர தொங்கிட்டு போட்டுறீங்க? பைப்ல போட்டு நீட்டா போடலாமே சார்" அப்படின்னு சொல்லியிருந்தேன் நானு. அந்த கஸ்டமர் சொன்னது பார்த்தீங்கன்னா, "சிஸ்டம் கிட்ட இருக்க ஒயர்லாம் பக்காவா போட்டு வச்சிருக்கோம் நாங்க. இது வந்து ஃப்ரீயா தான் வேணும். அப்படியே ஓப்பன்ல தான் வைப்போம் நாங்க எப்பவுமே இது. லேப்டாப் யூஸ் பண்ணும்போது வந்து இந்த டேபிள்ல கொஞ்சம் எந்த டேபிள் வேணுமோ அந்த டேபிள் வச்சு லேப்டாப் யூஸ் பண்ணும்போது இந்த ஒயர கனெக்ட் பண்ணி லேப்டாப் யூஸ் பண்ணுவோம்" அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. அதனால பைப்லாம் போட வேணாம். வெறும் அந்த ஒயர் கார்டு மாரி 2 எண்டு கிளிப் அடிச்சு 10 மீட்டர், 12 மீட்டர் ஒயர்லயே எனக்கு போட்டு தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நானும் ஒயர் வாங்கின்னு வந்து அந்த 2 எண்டு கிளிப் அடிச்சு போட்டு குடுத்துட்டேன். அங்க பார்த்தீங்கன்னா, 3 கம்ப்யூட்டர் டேபிள் இருக்கு பக்கத்துல, பக்கத்துல. அந்த கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய டேபிள்ல பார்த்தீங்கன்னா, 4 சுவிட்ச் 4 சாக்கெட் இந்த மாரி போட்டு லைனா பவர் பாயிண்ட்டு, ப்ளக் பாயிண்ட் வந்து ஒரு ஒரு டேபிள்லயும் வச்சிருக்காங்க. அந்த ப்ளக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 மீட்டர் ஒயர் போட்டு தரையில லைனா சாக்கெட் வச்சிருக்காங்க. அதில வந்து இந்த பாக்ஸோட லைன போய் ப்ளக் பண்ற மாரி வச்சிருக்காங்க. ப்ளக் பண்ணா இந்த டேபிளுக்கு கரண்ட் வரும். எதுக்கு அந்த மாரி வச்சிருக்காங்கன்னா, சப்போஸ் ஏதோ டேபிள் நவுத்தணும், ஏதோ கிளீனிங் பண்ணணும்னப்போ அந்த ப்ளக்க கழட்டிட்டோம்னா டேபிள தனியா நவுத்திக்கலாம். அதனால அந்த மாரி சாக்கெட் வந்து லைனா டேபிளுக்கு கீழ் மட்டத்தில வச்சிருக்கு. இவங்க எதுவும் டேபிள் நவுத்தியிருப்பாங்க போல. அங்க இருந்த 5 ஆம்ப்ஸ் 3 பின் டாப், அதாவது இந்த கம்ப்யூட்டர் டேபிளுக்கு போகக்கூடிய பவர் சப்ளை அதுலருந்து தான் வருது. அந்த ப்ளக்கோட மேல் மூடி உடைஞ்சு வந்துட்டுருக்கு தனியா. இவங்களும் அப்படியே அத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அத பார்த்துட்டு கேட்டேன், "என்ன சார் டேஞ்சரா இப்படியே வச்சு வேலை செஞ்சுட்ருக்கீங்களா சார் எல்லாரும்? நீங்க போட்டிருக்க சேர் எல்லாமே இரும்பு சேர், ரோலிங் சேரு. இந்த சேரோட பைப்போ இல்ல டச் ஆச்சுனாலே எவ்வளோ ரிஸ்க்கான சார் இதெல்லாம்" அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த டேபிள் கிட்ட சப்போஸ் எழுந்து நின்னாங்கன்னா கால் பட்டாலும் ரிஸ்க்கு. ரோலிங் சேர் அது. அந்த சேர் அப்படியே சப்போஸ் நீங்க செவுரு பக்கம் மூலையிட்டீங்கன்னா, அது அந்த சேரோட இரும்பு போய் அதில டச் ஆனாலும் ஷாக் அடிக்கும். சரின்னு அந்த கஸ்டமர்ட்ட சொல்லிட்டு, அதுக்கு தேவையான 3 பின் டாப் ஒண்ணு வாங்கி போட்டேன். அவங்க என்ன வேலைக்கு கூப்பிட்டது பார்த்தீங்கன்னா, வெறும் நெட் வரலன்ற மாரி கூப்பிட்டுருந்தாங்க. சரி இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எப்படி சும்மா வர முடியும்? கஸ்டமர்ட்ட சொல்லி நான் 3 பின் டாப் ஒண்ணு புதுசா வாங்கி போட்டு குடுத்துட்டேன். ஆஃபீஸ்ல சிஸ்டம் யூஸ் பண்றவங்க, ஒர்க் பண்றவங்கலாம் இந்த மாரி கம்ப்யூட்டர் டேபிளு, தரையில எதுவும் ப்ளக் பாயிண்ட் இருந்தா, ஒயர் கழண்டு இருக்கா, அந்த மாரி உடைஞ்சிருக்கா அதெல்லாம் பாருங்க. வேலை செய்ற இடத்துலலாம் சேஃபா வேலை செய்யுங்க. டேபிள் அடியில சிஸ்டமோட சுவிட்செல்லாம் போடும்போது, குனிஞ்சு சுவிட்செல்லாம் பார்த்துட்டு சுவிட்ச போடுங்க. நெறைய பேர் எங்கேயோ பார்த்துட்டு பேசிட்டே அப்படியே சுவிட்ச் தட்டுவாங்க பார்க்காமயே. அந்த மாரிலாம் செய்யாதீங்க. நான் கொடுக்கும் தகவல் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் எனக்கு மகிழ்ச்சி.